புதுச்சேரி தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அதில் அவர், தெலங்கானாவில் நான் இருந்தேன். அவருடைய மரணத்தை பற்றி கேள்விப்பட்டதும் என்னால் எந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளும் மனநிலையில் நான் இல்லை என்றும், குடும்பத்தில் ஒரு சகோதரரை இழந்தது போல ஒரு எண்ணம், உணர்வு. ஒரு வெளிப்படையான மனிதர், ஒரு வெள்ளந்தியான மனிதர், பாரபட்சம் இல்லாமல் பழகக்கூடிய ஒரு நபர், ஒரு வானத்தை போல மனம் படித்த மன்னவனே நல்லவனே. அது பாடலுக்கு உரிய வரிகள் அல்ல, அவருக்குரிய வரி, அவருக்குரிய பாடலாக நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றும், உடல்நலம் மட்டும் ஒத்துழைத்திருந்தால் அவர் பல உயரங்களை அடைந்திருப்பார் என்றார். மேலும் அவர் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரின் குடும்பத்தாருக்கும் அவர்களின் தொண்டர்களுக்கும் அவரின் இழப்பை தாங்குகிற அளவிற்கு இறைவன் தைரியத்தை, மனநிலையை கொடுக்க வேண்டும் என்றும் பேசினார். மிக நெருக்கமான ஒருவரை இழந்ததை போல் நான் உணர்கிறேன். நான் சினிமாவை அதிகம் பார்த்ததில்லை. அவரை ஒரு அரசியல்வாதியாக தான் நான் பார்க்கிறேன். அவர் அரசியலிலும் அதே அரசியல் அவருக்கு பல இன்னல்களையும் கொடுத்ததையும் பார்த்துள்ளேன். நான் அவர் சினிமாவில் போலீஸ்காரராக, அரசியல்வாதியாக, சமூக ஆர்வலராக பல வேடங்களில் நடிப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய வேடங்கள் அரசியலுக்கு பெரிதும் உதவியது. எனக்கு அரசியலில் பிடித்தது விஜயகாந்த். ஆனால் அவர் வேறுபட்ட அரசியல்வாதியாக இருந்தார். வெளிப்படையான அரசியல்வாதி, அனைவரையும் எளிமையாக அணுகக்கூடிய அரசியல்வாதி, அனைவருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய அரசியல்வாதி என தெரிவித்தார். மரியாதைக்குரிய சகோதரர் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதற்காக தான் இப்ப நேரடியா நான் தெலுங்கானால இருந்து அவசரமா வந்தேன். கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அந்த நிகழ்ச்சியை பத்தி, அவரோட மரணத்தை பத்தி கேள்வி கேட்டப்புறம் அதுக்கு மேல நிகழ்ச்சிகள்ல என்னால கலந்து கொள்கின்ற மனநிலை எனக்கு இல்லை. அதனாலதான் உடனே நான் விமானத்துல இங்க வந்திருக்கேன். ஒரு குடும்பத்துல ஒரு சகோதரரை இழந்ததை போன்ற ஒரு எண்ணம், உணர்வு, ஒரு வெளிப்படையான மனிதர், ஒரு வெள்ளந்தியான மனிதர், ஒரு நல்ல மனிதர், பாராபட்சம் இல்லாம பழகக்கூடியவர். அதுல வந்து ஒரு பாட்டு வரும், வானத்தை போல மனம் படைத்த நல்லவரே, சின்னவரையா நல்லவரேன்னு தெரியல, நல்லவரேன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். ஆக அது வந்து பாடல்களுக்கான வரி கிடையாது, அவருக்கான வரி. ஆக ஒரு நல்ல மனிதரை இழந்திருக்கிறோம். உடல்நலம் மட்டும் அவருக்கு ஒத்துழைத்தது என்றால் அவர் இன்னும் பல உயரங்களை அடைந்திருப்பார். ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோட தொண்டர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் இந்த இழப்பை தாங்குகின்ற மனநிலையை, தைரியத்தை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். மிக நெருக்கமான ஒருவரை இழந்ததை போன்ற ஒரு உணர்வில் நான் தவிக்கிறேன். நான் சினிமா ரொம்ப பாக்குறது இல்லை, அதனால எனக்கு அவருக்கு பிடித்தது அரசியல் தான் நான் சொல்லுவேன். ஆனா அந்த அரசியலே அவருக்கு வந்து பல சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்துருச்சு. சினிமால அவர் நல்ல 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 வேடங்கள்லாம் எடுத்து நடித்தாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது போலீஸ் அதிகாரியா, அரசியல்வாதியா, சமூக ஆர்வலரா, அது அவருக்கு உதவி செய்திருக்கலாம். ஆனா எனக்கு பிடித்தது என்று சொல்லும் பொழுது அரசியல்வாதி விஜயகாந்த் தான். ஏன்னா அரசியல்வாதியில ஒரு வேறுபட்ட அரசியல்வாதியா அவர் திகழ்ந்தார். ஒரு வெளிப்படையான அரசியல்வாதி, எல்லாருக்கும் ஒரு அணுகக்கூடிய அரசியல்வாதி, மரியாதை கொடுக்கக்கூடிய அரசியல்வாதி, அரசியல்வாதியிலேயே ஒரு மாறுபட்ட நட்சத்திரமாக, திரை நட்சத்திரமாக இருந்தாலும் அரசியல் நட்சத்திரமாக அவர் இன்னும் பரிமளித்தார் என்பது எனது கருத்து. பார்த்து வியந்த ஒரு விஷயம். ஏன்னா அரசியல பார்த்தீங்கன்னா பல தலைவர் விமர்சனம், ஆதரவு நிறைய வரும். இவர்கிட்ட வரவேற்புனா என்னவா இருக்கும்? எளிமை, எளிமை, ஒரு சகோதரத்துவம். நாம ஒரு பெரிய நடிகர், நாம வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி அப்படின்னு இல்லாம நாம எல்லாருமே ஒன்றுதான் அப்படின்னு மிக எளிமை. அந்த எளிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெளிப்படைத்தன்மை, சொல்றது தவறா இருந்தா கூட அது வெளிப்படையா படாதுன்னு சொல்லிடுவாரு. அந்த வெளிப்படைத்தன்மை எனக்கு பிடிக்கும். அதுவே சில நேரம் அவருக்கு எதிராகவும் போயிருக்கிறது நான் பார்த்திருக்கிறேன். அதனால ஒரு மனிதர் தன்னை இப்படிதான் இருக்கணும் என்பதை உணர்ந்து, இந்த குணத்தோட தான் இருக்கணும் அப்படின்றத உணர்ந்து அவர் பணியாற்றினார் என்றுதான் சொல்றேன். இது அவரோட தனித்தன்மை என்று நான் சொல்றேன். நான் என்னோட அரசியல் கட்சிக்கு நான் சொல்ல முடியாது. ஆனா அதேதான் அவங்க தொண்டர்கள் அவர் மீது மிகுந்த பாசத்தோடு இருந்தார்கள். சமீபத்துல கூட அவங்க புதுக்குழுல பார்க்கும்போது ரொம்ப உற்சாகமா அவரை வரவேற்றார்கள். தொண்டர்கள் அவருடைய இழப்பை தாங்கும் அளவிற்கு அவர்களுக்கு இறைவன் தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்பதான் என்னால பிரார்த்திக்கக்கூடிய, வேற என்ன நான் சொல்ல முடியும்.